ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சொல்கிறதுனால நம்ம சேது எதுவுமே கேட்காம எங்கேயோ கிளம்பி போகிறோமேனு கிளம்பி போகிறாங்க. போன உடனே தான் தெரியுது அது அவங்க அக்கா வீடுன்னு. அங்கே போனோடனே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவானி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றதுனால சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் சொல்கிறாங்க, அவங்க செஞ்ச தப்புக்காக எவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ அவங்க நிறமாசமாக இருக்காங்க, யாருக்காக இல்லைனாலும் எனக்காக வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சேதுவால் ஒன்றுமே சொல்ல முடியல. சரி ஓகேன்னு வராரு. என்ன தான் உள்ளே வரணும்னு நினச்சாலும் அவருக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இல்லை என்னானாலும் நான் எங்கள் அப்பாவோட பேச்சை மீற மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராமலே இருக்கார். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு பவானி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, சரி நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்கள், நம்ம வீட்டில் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணின சீரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பத்தாதாக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் வளைகாப்பு போடுறாங்க. வளைகாப்பு போட்டு எல்லாத்தையுமே வளையல்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு பவானி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு எல்லாருமே ரிட்டன் கிளம்புறாங்க. அப்போ நம்ம சேது தமிழ் மேலே செம்ம கோபத்தில் இருக்கார். இதை பார்த்து தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே பயப்படுறாங்க. இவ தேவையில்லாத வேலை பண்ணி அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிறா, மாப்பிள்ளை எவ்வளோ நல்லவராக இருக்கார், இவ என்ன தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர்கிட்ட ஏன் வெறுப்பை சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனால் தமிழ் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் சேதுவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் வீட்டை விட்டு வெளில போனவ, எங்களை அவமானப்படுத்தினவ, எங்கள் அப்பாவோட பேச்சை நான் எந்த ஒரு காலத்துலேயும் மீறவே மாட்டேன்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. வீட்டில் ஈஸ்வரி எல்லாருமே இவ எந்த வளைகாப்புக்கு போயிட்டு வந்தா, யாருக்கு போயிட்டு வந்தா, எங்கேயோ நம்ம திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, இவங்களோட மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லி சேதுவையும் தமிழையும் பார்த்து இவங்க எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சேதுவோட அத்தையும் அத்தை பொண்ணும் இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலம்மா, என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் ஆளுக்காள் முழிச்சிட்ருக்காங்க. இனி என்ன நடக்குன்னு இனி ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.